அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 48 மணி தியாலத்தில் உங்கள் காதலில் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த 48 மணி தியாலத்தில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். ஸோ இப்போ வந்து 48 மணி தியாலத்தில் உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த டெக்லேருந்து எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி என்ன விஷயத்த 48 மணி தியாலத்தில் உங்கள் காதலில் கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்த எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 48 மணி தியாலத்தில் உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னருக்கு இப்போ கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்லை உடனே கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னும் இந்த பிரிவை வந்து என்னால் சகிச்சு கொள்ளவே முடியலை. ஏன்னா ரொம்ப காலமாக பிரிஞ்சுருக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஞாபகங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு அதிகமாகவும், இல்லை பார்ட்னரோட ஞாபகம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக தோன்றக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இப்போ என் பார்ட்னர் கிடைச்சா போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த எண்ணங்கள் வந்து 2 பேர்த்துக்குமே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரியாக ஒரு தெளிவே இல்லாத பட்சத்தில் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ உங்கள் பார்ட்னர் அந்த எதனால இந்த விஷயம் வந்து பிரேக் ஆச்சு, நான் எதனால இந்த காதலை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன், இந்த காதலை நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தது சரியா அப்படி சொல்லி நம்ம சரியான விஷயத்துக்காக தான் இந்த காதலை வேண்டான்னு தூக்கி போட்டோமா அப்படிங்கிறதும், இல்லை இந்த காதலில் ஏதாவது குழப்பங்கள் நடந்திருக்கு, மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சிந்திச்சு பார்க்கக்கூடிய காலமாக இது அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் நபரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து திரும்ப வந்து ஞாபகம் வரப்போகுது அப்படின்னும், ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவடைய போகுது. ஓகே, ஏன்னா என்ன விஷயம்னு தெரியாத முறையில் மறந்து போயிட்டு உங்களை வேண்டாம் அப்படின்னும், இல்லை ஒரு சைடில் இருக்க கோரிக்கையை வந்து மட்டுமே எடுத்துகிட்டு மற்ற சைடில் இருந்து உங்ககிட்ட இருந்து நீங்கள் கிளியர் பண்ணி ட்ரை பண்ணாலும் அதை காது கொடுத்து கேட்காம இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு உங்களை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட காதல் முடிவடைஞ்சே போயிடுச்சு அப்படின்னா கூட உங்கள் கூட கதைக்கணும், பேசணும் அப்படிங்கிற அலாதி எண்ணங்கள் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக திடீர் மாற்றம் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ இந்த திடீர் மாற்றம் வந்து நீங்கள் போய்ட்டு கதைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறதுக்காகவும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து இவங்க நிறையவே யோசிச்சு பார்க்குறாங்க, நான் எதனால் என் பார்ட்னரை வந்து வேண்டான்னு சொன்னேன், நான் வேண்டான்னு சொன்ன விஷயம் வந்து சரியா, நிஜமாகவே இந்த தப்பை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படி சொல்லி இவங்களுக்குள்ளே 1008 கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதே போல் இதில் உங்கள் பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தப்பாக ஏதாவது புரிஞ்சுட்டு உங்களை வேண்டாம் அப்படி தூக்கி போட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இதில் சரியான விஷயம் என்ன, சரியான தீர்மானம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்களை வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து டக்குன்னு இப்போ நான் பேசிட்டு விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த தடவை வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அதாவது ஒரு கமிட்மெண்ட், ஒரு உறுதி அப்படிங்கிறத வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால கண்டிப்பாக இப்போ திரும்ப வர்றாங்க, இல்லை எதிர்பார்க்குறாங்க, இல்லை கதைக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த முடிஞ்சு போனதில் ஒரு தொடக்கம் வரும். ஓகே, ஸோ எப்படி கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னா
கண்டிப்பாக இது வந்து லைஃப் லாங் நீங்கள் அவங்க கூட இருக்கிற மாதிரியே இவங்க முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ லைஃப் லாங் தான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது, ஒரு திருமணம் ஆகுறது அப்படியான வாய்ப்புகளை உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட ஒப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது அந்த சைடில் இருந்து ஏதாவது ப்ரொப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த 48 மணித்தியாலத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த காதலிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நின்றுட்டு, இப்போ காதலை தாண்டி நான் யோசிக்கிறேன், இப்போ ஒரு ஃபேமிலிக்காக யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் நீங்கள் 2 பேருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது காதலிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் கிடையாது, இப்போது என் காதல் வந்து இந்த பார்ட்னரோட திருமணம் ஆகணும் அப்படின்னும், இல்லை இந்த பார்ட்னரோட நான் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இவங்க கூட எந்த தொடர்புமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அப்படி முடிவெடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை உங்கள் பார்ட்னரும் இந்த மாதிரி எண்ணங்களை யோசிச்சுட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ பொண்ணு பார்த்துருக்காங்க, நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா 2 வீட்லேயும் சொல்லி சம்மதம் பண்ணி பொண்ணு பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த காதல் வந்து நின்று போச்சு, மாப்பிள்ளை பார்த்துட்டு இந்த காதல் நின்று போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நின்று போன விஷயங்கள் வந்து ஒரு செலிப்ரேட்டான மூமெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதலில் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போது வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட திருப்ப வந்து இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னும், இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா கூட இந்த காதல் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செலிப்ரேட்டான மூமெண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறதும் இங்கே தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டெப் மூமெண்ட்டில் இருக்க குழப்பவாதிகள் அப்படி சொல்லுவோம்ல, அதாவது தப்பான கைடன்ஸ் கொடுக்குறவங்க. ஓகே, ஸோ உங்கள் நபர் வந்து உங்கள் மேலே ஒரு சின்ன கோவத்தில் இருந்திருந்தால் கூட இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இவங்கள சுற்றி இருக்கவங்க ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நிஜமாகவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்க நண்பர்கள் தான், இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்க தான் இந்த காதலை குழப்பி விட்டுட்டாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி அவங்க ஃபேமிலி என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இந்த சைடு வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே தயாராக இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக இது யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, இல்லை யூனிவர்ஸ் கிட்டே விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இதுக்கான சரியான ஒரு தீர்மானத்தை வந்து, ஒரு தீர்ப்பை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வழங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது ஏற்கனவே இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆனது. அதாவது நான் வந்து உங்கள் கூட ஒரு ஃபேமிலியை வந்து க்ரியேட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னும், இல்லை அந்த சைட்லேருந்து உங்கள் நபர்கள் இதை உங்ககிட்ட தெரிவிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சரியா? ஸோ இது வந்து கடைசி கட்டத்துக்கு போயிட்டு யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல நோண்டு சொல்லிடுவாங்க, இல்லை எவ்வளோ தூரம் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு யோசித்து கூட பார்க்காத ஒரு விஷயத்தில் உங்கள் காதல் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா கவலையும் பட தேவையில்லை. ஓகேயா? நீங்கள் வந்து இந்த 48 மணித்தியாலத்துக்குள்ளே மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளவோ இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட கூட நீங்கள் உங்களோட முறைப்பாடுகளை வந்து பதிவிடலாம். ஓகேயா? ஸோ யூனிவர்ஸ் கிட்ட கூட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். அப்படி ஹெல்ப் கேட்கும்போது இந்த 48 மணித்தியாலத்தில் உங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மேஜிக்கல் மூமெண்ட் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க வந்து எல்லோரும் கலந்துரையாடி, முக்கியமாக குடும்ப தலைவர்களோட கலந்துரையாடி உங்கள் விஷயத்துக்கு வந்து சரியான ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இல்லை அப்படின்னா கூட இவங்க தைரியமாக போயிட்டு நான் இப்படி தான், எனக்கு இவங்க வேணும்னு ஆசைப்பட்றேன், இவங்க லைஃப் லாங் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லி இவங்களே ஒரு புது தொடக்கத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த 2 கார்ட்ஸையும் பார்த்தாலே தெரியும். ஓகேயா? இந்த 3 கார்டும் அந்த சொல்லுது. இங்கே பார்த்தா உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்பவே ரெடியாகி காத்துட்ருக்காங்க வர்றதுக்கு. அப்படியே பெட்டியெல்லாம் கட்டி வச்சுட்டு அந்த தோணியில் ஏறி உங்களை பார்க்க வர்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அவங்க சைடில் எல்லாமே ரெடி. ஓகே, இங்கே
நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 60% நபர்களோட பார்ட்னர்ஸ் வந்து ரெடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்பவே தயாராக இருக்காங்க ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட வந்து கலந்துரையாடி முடிவெடுத்து கொள்றதுக்கு இவங்க ரொம்பவே தயாராக இருக்காங்க அப்படின்னும் தெரியுது. ஓகே, ஸோ 48 மணி நேரத்தில் உங்ககிட்ட வந்து அவங்க கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே ஏற்படலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு, அதாவது உங்கள் நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்களோட கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது யார் அப்படின்னா, இவங்க ஃபேமிலியில் யாராவது ஏஜ் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் நபருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கலாம் இந்த காதலை பற்றினது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் அலட்சியமாக வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன கைட் கொடுத்தாலும் சரி, அதை வந்து காது கொடுத்து கேளுங்க. ஓகே, அப்போ தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நிறைய தகவல்களை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால யாராவது உங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேளுங்க. உங்களுக்கான தகவல் வந்து கண்டிப்பாக அதில் நிச்சயமாக காத்துட்ருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது தொடக்கம் வந்து தொடங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் உங்கள் நபர்கள் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஏன்னா இங்கே புதுசாக ஒரு காதல் வர மாதிரியும் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த பழைய விஷயம்லாம் அப்படியே இருந்தால் கூட இப்போ நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு புதிய காதல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, இப்போ நான் காத்துட்ருக்கேன், ஒரு புதிய காதல் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இதுக்கப்புறம் வந்து காதலிக்க போகிறது கிடையாது. இந்த காதலை ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு இங்கே ஒரு சிலரோட மனசில் வந்து ஓடிட்டுருக்கு. உண்மையாக அப்படி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ வந்து இங்கே ஒரு சிலரோட மனசில் வந்து ஓடிட்டுருக்கு. அதாவது நான் வந்து அடுத்த இப்போ காதலிங்கிறது காயப்படுறது இதெல்லாம் வேண்டாம், எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புதிய வரன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, எனக்கு வந்து அவங்க விட்டுட்டு போகிற மாதிரி தெரில. இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, இப்போ காதலில் ஊடல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படி இவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க, கோச்சிட்டு போக மாட்டாங்க. ஓகேயா, ஸோ இவங்க இனி வரப்போகிற பார்ட்னர், அதாவது நியூ பார்ட்னர், நியூ ப்ரொப்போசல் ஏதாவது வருது அப்படின்னா இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, அதனால கண்டிப்பாக அடுத்த கட்டம் வந்து உங்கள் காதல் நகருது அப்படின்னா உங்கள் காதலோட எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 48 மணி நேரத்தில் வந்து ஓ மை காட், இதே விஷயம் தான் நான் சொன்னேன்ல, ஸ்ட்ராங்காக ஒரு லைஃப் வந்து அமைய போகுது, புது லைஃப் அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப்பாக வந்து இந்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இந்த காதல் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சில அறிகுறிகளில் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று இருக்குது, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கஷ்டம் வந்திருக்கலாம், நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் கூட இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இது ஒரு நியூ பிகினிங் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தோன்ற ஆளுகளுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் காதலை பொறுத்த மட்டும் ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குது அப்படின்னும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்கிறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் அடியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் காதலை பொறுத்த மட்டும் இல்லை திருமணத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஸ்டார் மாதிரி ஒரு ஜொலிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்கள் காதலை பொறுத்த மட்டும் நிறைய தடங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த தடங்கள் பட்ட விஷயங்கள் எல்லாமே க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஏன்னா உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கூட நினச்சிக்கலாம், ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவுபடுத்திக்கணும், அதுவும் இல்லாமல் இப்போது என்னென்னு தெரில, என்னால் இவங்க இல்லாமல் என்னால் மூச்சு கூட விட முடியாது, எனக்கு பேசினோன்னு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதே ஃபீலிங் அவங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இங்கே பார்க்கும்போது. ஓகே, ஸோ அவங்களுக்கு இல்லைங்க, நான் இந்த விஷயத்த கேட்டுறணும், பேசிடணும், எனக்கு தோணிகிட்டே இருக்குது, இல்லை நானாக போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னும் தோணினா கூட கொஞ்சம் ஈகோவும் இருக்குது, நான் இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்த வேகத்தில் கொஞ்சம் ஒரு சிலரோட நபர்கள் வந்து ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ அதனால தான்
சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த செலிப்ரேட் அப்படி சொல்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக இவங்க என்ன தான் ஸ்டாப் பண்ணாலும், என்ன தான் இவங்க ஃபீலிங்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டாலும் கூட, கண்டிப்பாக இவங்களால உங்கள் பார்ட்னரால் வந்து இருக்க முடியாது. ஓகே, கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க காதலை வந்து திரும்ப தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த நியூ பிகினிங்காக கண்டிப்பாக இவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு இந்த செகண்ட் கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னா, இவங்க இந்த விஷயத்தை பற்றி உங்கள் காதலை பற்றி ஒரு 3வது நபர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம். இல்லை ஒரு கைட் கூட வாங்கிட்டுருக்கலாம். இல்லை நான் இப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் இந்த விஷயத்த செய்ய போகிறேன், இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி இருக்க நபர்கள்கிட்ட இவங்க கைடன்ஸ் வாங்கிட்டு, இல்லைன்னா இதை பற்றி பேசிட்டு, இதுக்காக அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கலந்துரையாடிட்டுருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்தது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சிலரோட பார்ட்னர்கள் மட்டும், ஓகே, நான் அது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு 10 வீதமானவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகே. ஸோ இவங்களுக்கு இன்னுமே சில விஷயங்கள் வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ அதனால் அந்த நபர்கள் மட்டும், ஒரு 10 வீதமான நபர்கள் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. இல்லை நீங்கள் வரட்டும் அப்படின்னு காத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ மற்ற நபர்கள்லாம் இல்லை முடியாது, நான் இதுக்கான சரியான தீர்வை எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த நபர்கிட்ட போய்ட்டு ஒரு நிர்வாகம் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சிலரோட பார்ட்னர்கள் வந்து ரொம்பவே ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த 48 மணி தியாலத்தில் கண்டிப்பாக உங்கள் காதலில் ஒரு நிர்வாகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ பிரிஞ்சு போன நபர்கள் வந்து திருப்பி மாறாங்க அப்படின்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு திருமணத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையும் பல இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.